அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லஹரிஸ்லா. ஸோ இந்த எபிசோடில் நம்ம சாப்டர் 12 சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 செக்ஷன்ஸ், அதாவது 174, 175 அண்ட் 176 பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலி சாப்டர் 12 154 176 வரைக்கும் இருக்கும். அதில் 154 173 ஒரு தனி செக்மெண்ட், அதை நம்ம தனி எபிசோடாக பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடில் அந்த லாஸ்ட் 3 செக்ஷன்ஸ் விச் ரிலேட்டட் டு அன்நேச்சுரல் டெத் அண்ட் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட், இன்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட், இது மட்டும் தனியாக நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எபிசோடை நம்ம என்னென்ன ஷார்ட்கட் சொல்லலாம் அப்படின்னா, மேஜிஸ்டீரியல் இன்கொயரிஸ், அன்நேச்சுரல் டெத் அல்லது இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் அல்லது இன்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட். ஸோ எந்த மாதிரி நமக்கு மெயின்ஸில் கொஸ்டின் வந்தாலும் அல்லது ஈவன் 1 மார்க்ஸில் வந்தாலும் இட் ரிலேட்ஸ் டு இந்த 3 செக்ஷன்ஸ் தான் மெயினாக சிஆர்பிசியில். ஸோ அதை பற்றி மட்டும் டீட்டெயிலான இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறையா எபிசோட்ஸில் வந்து நம்ம இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இது வந்து 174 176 வரைக்கும். இப்போது செக்ஷன் 174 இன்கொயரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம புரியும், இன்கொயரி மீன்ஸ் எவ்ரி இன்கொயரி அதர் தேன் அ ட்ரையல் கண்டக்டட் அண்டர் திஸ் கோட் பை அ மேஜிஸ்ட்ரேட். ஸோ கட்டாயம் இன்கொயரின்றது மேஜிஸ்ட்ரேட் தான் நடத்தணும். இட் இஸ் நாட் அட் ஆல் கண்டக்டட் பை போலீஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அது வந்து டிஃபைன் ஆகிருக்கிற செக்ஷன் வந்து சிஆர்பிசியில் 2 சப்செக்ஷன் O. ஸோ இதில் அப்படி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி அவர் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த டைம் பீயிங்க்கு கான்ஸ்டபிள் ரேங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய சச்சதர் ஆஃபீஸர், அவரை நம்ம வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து கருதலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ வென் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ஆப்சென்ட், அல்லது ஒரு இல்னஸ்னால் அங்கே அட்டன் பண்ண முடியலை, அல்லது வேறு ஏதாவது டியூட்டிக்கு போய் அவர்னால் அந்த டைமில் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் டு த ரேங்க் சச் ஆஃபீஸர் அண்ட் இஸ் அபவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள், அவரை வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2 சப்செக்ஷன் O. ஸோ நெக்ஸ்ட்டு ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோன்னா 304B ஐபிசி, அதில் டவுரி டெத் பற்றி சொல்லியிருக்கும். அண்ட் அப்போ டவுரி டெத் வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலன் செக்ஷன் வந்து எவிடன்ஸ் ஆக்டில் 113B, இது வந்து ப்ரிசம்ஷன் ஆஸ் டு அபிட்மெண்ட் ஆஃப் டவுரி டெத். அதுக்கப்புறம் இன்னொரு ரிலவென்ட் ப்ரொவிஷன், நான் ஜஸ்ட் இங்கே ப்ரொவிஷன் மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன், இதனோட உள்ள டீட்டெயில் செக்ஷன் நான் கொடுக்கல. என்னென்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 583, இதுவும் இன்வெஸ்டிகேஷன் வித் ரிலேட்டட் டு அன்நேச்சுரல் டெத், அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் இந்த 3 செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ 174 சிஆர்பிசி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ரிலேட்ஸ் அபவுட் போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் ஆன் சூசைடு. இப்போது ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நியூஸ் வருது அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா கமிட்டட் சூசைட், அல்லது ஒரு பர்சன் வந்து கில்டு பை அனதர் அனிமல், அல்லது ஒரு மெஷினரினாலேயோ அல்லது பை அன் ஆக்சிடென்ட் மூலியமாகவோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீசனபிள் சஸ்பீஷன் அல்லது சஸ்பீஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ், சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபர் இறந்து விட்டார், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், அதுதான் இந்த 174 சப்கிளாஸ் 1ல் காஸ் ஆஃப் டெத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ரீசன்ஸ் வந்து கமிட்டட் சூசைட், கில்டு பை அனிமல், கில்டு பை மெஷினரி ஆர் ஆக்சிடென்ட், அல்லது இது எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபர் இறந்து விட்டால் அப்படின்றதான் இந்த வந்து ரைசிங் அ ரீசனபிள் சஸ்பிஷன். அந்த மாதிரி தகவல் கிடச்சிதுன்னு சொன்னால் அந்த என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்தோன்னா, he shall immediately give information thereof to the nearest executive magistrate, அவருக்கு அந்த டெத்தோட காஸை வந்து உடனே சொல்லணும். அதுக்கப்புறம் when officer in charge of police station or some other officer specially empowered by the state government, ஸோ அந்த மாதிரி தகவல் கிடைச்ச பிறகு நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும். அதற்கப்புறம் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருந்தால் அல்லது அவர் இல்லை என்றால் இதற்காக அரசு மூலமாக ஸ்பெஷலாக ஒரு ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கிற அப்படி ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து உடனே ரிசீவ் இன்ஃபர்மேஷன், உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் ஆஃப் டெத் ஷுட் டிஸ்கிரைப். ஸோ அந்த மாதிரி தகவல் கிடச்சதும் அவர் வந்து இமீடியட்டாக நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேறு சச் டிசீஸ்டு பர்சன் இஸ், அவருடைய பாடி எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்படி போகும்போது அங்கே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த நெய்பர்ஹுட், பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மரியாதைக்குரிய நபர்கள், அவர்கள் முன்னிலையில் அந்த இன்வெஸ்டிகேஷனை
நடத்தணும். அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வந்து எதை பற்றினா அவர் எந்த விதத்தில் அவர் இறந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஷுட் ட்ரா அப் அ ரிப்போர்ட் ஆஃப் த அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத். அப்படி இதுதான் அந்த ப்ரொசீஜரில் 174 அந்த சப்கிளாஸ் 1 அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் தயார் பண்ணும் பொழுது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது ரிப்போர்ட் ஆஃப் டெத், அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன இருக்கணும்னா அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய wounds, fractures, bruises and other marks of injury. ஸோ எங்கெங்கே காயங்கள் இருக்குது, அந்த காயங்களோட அந்த தன்மை, இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டை வந்து டீட்டெயில்டாக குறிப்பிடணும். அந்த உடலில் வந்து எப்படி இருக்கோ, எந்த பாகத்தில் இருக்கோ அதை அப்படியே டீட்டெயில்டாக குறிப்பிடணும். ஆஸ் ஃபவுண்ட் இன் த பாடி அண்ட் ஸ்டேட்டிங் இன் வாட் மேனர் ஆர் பை வாட் வெப்பன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் மார்க்ஸ் அப்பியர் டு ஹவ் இன்ஃப்ளிக்டட். ஸோ அந்த காயங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பதையும் சேர்த்து அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு the magistrate shall be signed by such police officer and forwarded to the district or the subdivisional magistrate. ஸோ அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் தயார் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சைன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்செக்ஷன் 3ல் எந்த ஸ்டேஜஸில் போலீஸ் டு இன்கொயர், அதாவது இஃப் டெத் இன்வால்வ்ஸ், இதில் நிறையா 4 சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்கு. அதில் மெயின் காஸ் வந்து டவுரி டெத்தும் ஒன் ஆஃப் த ரீசனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூசைட் பை எ விமென் வித்தின் 7 years ஆஃப் ஹர் மேரேஜ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஐபிசியில் 304Bயில் டவுரி டெத் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிற டியூரேஷன் வந்து 7 years வித்தின் த மேரேஜ். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். அல்லது அந்த இறந்து போன பெண்ணின் உறவினர்கள், அந்த மேரேஜ் ஆகி இறந்துருக்கிற அந்த 7 yearsக்குள்ளே இறந்துருக்கிற அந்த பெண்ணோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா அந்த மாதிரி கேசஸ்லையும் போலீஸ் வந்து இந்த இன்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் எனி டவுட் ரிகார்டிங் த காஸ் ஆஃப் டெத். ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லை, பட் ஒரு நபர் வந்து சந்தேகத்தில் எப்படி வந்து அவர் இறந்துருக்காருன்னு தெரியாமல் ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவர் இறந்துருந்தால் அப்போவும் போலீஸ் இந்த 174 இன்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டி ஆப்ஷனில் போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் எனி அதர் ரீசன் கன்சிடர்ஸ் டு பி. ஸோ இந்த 4 காரணங்களுக்காக ஒரு டெத் நடந்தது அன்நேச்சுரலாக அப்படின்னு சொன்னால் இந்த 174 இன்கொயரி போலீஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு he shall forward the body to the nearest civil surgeon or other qualified medical man appointed by the state government. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் எம்பவர் டு ஹோல்ட் இன்குவெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா எனி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷலி எம்பவர்டு இன் திஸ் பிஹாஃப். ஸோ இந்த 3 பேருக்கும் இந்த இன்கொயரி 174 இன்கொயரி நடத்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது இந்த செக்ஷன் பிரகாரம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரிலேட்டட் கேஸ் லாஸ் 174 செக்ஷனுக்கு ரிலேட்டட் கேஸ் லாஸ் ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 கேசஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட 174, 175, 176 இந்த அன்நேச்சுரல் டெத் ரிலேட்டடாக வேறு கேஸ் லாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அந்த கேஸ் லாஸை நீங்கள் கோட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஆன்சர் எழுதும்போது வெறும் செக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போடாமல் நம்ம வந்து கேஸ் லாஸும் கொடுத்தோன்னா மார்க் ஸ்கோரிங் பர்பஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேஸ் லாஸும் நம்ம வந்து இங்கே கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 174 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராதாமோகன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதில் வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த செக்ஷன் 174க்கு வந்து பவர்ஸ் வந்து லிமிட்டட் தான். இதில் வந்து மெயினான இந்த 174 செக்ஷனுடைய ஸ்கோப் வந்து அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத்தை அசர்டைன் பண்ணணும், அந்த ரீசன் டெத் இறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த ராதாமோகன் கேஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா ஷக்கீலா காதர் வர்சஸ் நௌசர் காமா, இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் தேர் நீட் நாட் பி எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் த விட்னஸஸ். அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி என்கொயரி பண்ணி இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணணும் இல்லைங்களா, அதற்காக எல்லா விட்னஸோட எக்ஸாமினேஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஷக்கீலா காதர் கேஸ். அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் தேர் நீட் நாட் பி எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் த விட்னஸஸ் as the purpose of inquest is only establishing the cause of death. ஸோ அந்த காஸ் ஆஃப் டெத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போகிறோம், இந்த என்கொயரி ஸ்டேஜில் எல்லா விட்னஸும் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஷக்கீலா காதர் கேஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா ஜார்ஜ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஸ் நாட் obliged to investigate as stage of inquest is to ascertain who are the assailants. For the purpose of this is to find the cause of death. அதே தான் அந்த ஷக்கீலா காதர் கேஸில் சொன்னது தான். ஸோ இந்த ஜார்ஜ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் ஷார்ட்டாக
இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இஸ் நாட் அப்ளைஸ்ட் இன்வெஸ்டிகேட் அட் த ஸ்டேஜ் ஆஃப், அதாவது இந்த 174 என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த காஸ் ஆஃப் டெத்தை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இந்த 174ஓட நோக்கம் வந்து டு ஃபைண்ட் அவுட் த காஸ் ஆஃப் டெத், அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த ஜார்ஜ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ லாஸ்ட் கேஸில் நம்ம ஒன்று பார்க்கலாம், அசோக்குமார் டோடி வர்சஸ் கிஷோர் சஹான் அண்ட் அதர்ஸ். இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 174 அண்ட் 175 சிஆர்பிசி இதற்கு கீழே பண்ணக்கூடிய இந்த என்கொயரி வந்து இட் வில் கண்டினியூ ஒன்லி டில் த காஸ் ஆஃப் டெத் இஸ் ஃபவுண்ட் அவுட். ஸோ அந்த இறந்ததோட அந்த ரீசனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இட் ஹாஸ் டு பி க்ளோஸ்ட் ஆன். அதாவது எய்தர் போலீஸ் ஹஸ் டு க்ளோஸ் த மேட்டர் அல்லது இதை பேஸ் பண்ணி தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸ்லாம். இப்போ நம்ம இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் அல்லது இந்த ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 174 அல்லது 176 இதனுடைய எவிடென்ஷியரி வேல்யூ அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் அ சப்ஸ்டன்சிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி அந்த எஃப்ஐஆர்லாம் பார்க்குற மாதிரி கேன் பி யூஸ்ட் ஃபார் கராபரேஷன் அண்ட் ஃபார் கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ். ஸோ இந்த 2 பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அல்லாமல் இதை வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ், சப்ஸ்டான்ஷியரி பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை ரிலை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 175 பவர் டு சம்மன்ஸ் பர்சன். ஓகே, இப்போ 174 இந்த போலீஸ் வந்து இந்த காஸ் ஆஃப் டெத் கண்டுபிடிக்க இந்த என்கொயரி எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்து சம்மன்ஸ் கொடுத்து பர்சன்ஸை வந்து கூப்பிடணும், யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 175. இப்போ அந்த மாதிரி சம்மன்ஸ் கொடுத்து கூப்பிடும் பொழுது எப்படி இருக்கணும்னா, பை ஆர்டர் இன் ரைட்டிங் சம்மன் 2 or more persons ஃபார் த பர்பஸ் ஆஃப் த செட் இன்வெஸ்டிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அண்ட் எனி அதர் பர்சன் ஹூ அப்பியர்ஸ் டு பி அக்வைண்டட் வித் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ இவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்றது தெரியும் அப்படின்ற ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸில் வந்து அக்வைண்டன்சி இருக்கக்கூடிய எந்த நபர்களை வேண்டுமானாலும் சம்மன் மூலியமாக கூப்பிடலாம். அந்த சம்மன் வந்து ஷுட் பி இன் ரைட்டிங்கில் தான் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சம்மன் மூலியமாக வந்து அப்பியர் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எவ்ரி பர்சன் ஸோ சம்மன்டு ஷால் பி பவுண்ட் டு அட்டன் அண்ட் ஆன்சர் ட்ரூலி ஆல் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி சம்மன் மூலியமாக கூப்பிடப்பட்ட அந்த பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். எக்ஸப்ட், அதாவது would have those tendency to expose him to a criminal charge or penalty. அதாவது தன்னை பாதகமான சூழலில் தள்ளப்படும் அந்த கேள்விகளை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 23, அதாவது ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்க்ரிமினேஷன். நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம 20(3). ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த மாதிரி அந்த கிரிமினல் சார்ஜுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸையும் தே ஆர் டியூட்டி பவுண்ட் டு ஆன்சர் அப்படின்னு சொல்கிறா இந்த சப்செக்ஷன் 175 1. நெக்ஸ்ட் சப்செக்ஷன் 2 வந்து இஃப் ஃபேக்ட்ஸ் do not disclose a cognizable offense to section 170, such persons shall not be required by the police officer to attend magistrate's court. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம 170 என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். 170 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ எவிடன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும். அதாவது கேசஸ் டு பி சென்ட் டு மேஜிஸ்ட்ரேட் வென் எவிடன்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். இன்கேஸ் வந்து ப்ரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகலை அல்லது எவிடன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட்டோட ஃபைலுக்கு, அதாவது அந்த காக்னிசன்ஸ் இருக்குது அந்த ஃபைலுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த 170 வந்து ப்ராப்பராக எவிடன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருந்து மேக் அவுட் ஆகிற அந்த மாதிரி கேசஸாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ பார்த்தா புரியும். இஃப் த ஃபேக்ட்ஸ் டு நாட் டிஸ்க்ளோஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் கைது செய்யறதுக்குரிய குற்றம், அந்த மாதிரியான ஒரு அஃபென்ஸ் இல்லை, ப்ளஸ் 170 அந்த மாதிரி கேஸஸ்க்கு தான் 170 அப்ளை ஆகும். ஸோ அந்த கேடரில் அது வரலை அப்படின்னு சொன்னால் அந்த சம்மன் வாங்கின நபர்கள் வந்து கோர்ட் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இந்த 175 சப்செக்ஷன் 2. ஸோ நம்ம லாஸ்ட்டு செக்ஷன் 176 பார்த்துடலாம். இது ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி சப்செக்ஷன் தான் இருக்கும், அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். இன்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட். இப்போ நம்ம 174க்கும் 176க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 174 வந்து கண்டிப்பாக போலீஸ் தான் பண்ணணும் அண்ட் 176 வந்து கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும். ஸோ இந்த 176க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோவில் நம்ம 2G பார்த்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கே கோட் பண்ணிக்கலாம். 2G அப்படின்னா இன்கொயரி கண்டக்ட் பை த மேஜிஸ்ட்ரேட் அதர் தென் ட்ரையல். இது வந்து ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது. ஸோ இன்கொயரி வேறு, ட்ரையல் வேறு. ஓகே, இப்போ நம்ம வந்து 176 சொன்னாலே ரெட் வித் 2G அந்த மாதிரி நம்ம வந்து பேப்பரில் எக்ஸாமில் கோட் பண்ணோன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் நிறையா இருக்கும்.
இப்போ வந்து when any person dies while in custody of police, இப்போ 176 அப்படின்னு சொன்னாலே கஸ்டடி டெத் கண்டிப்பாக இருக்கணும், கஸ்டோடியல் டெத்தாக இருக்கணும். ஸோ எங்கெல்லாம் கஸ்டடி டெத் வந்து வருதோ, எங்கெல்லாம் எந்த கேசஸ்க்கெல்லாம் கஸ்டோடியல் டெத் இன்வால்வ் ஆகிருக்கோ கண்டிப்பாக அந்த 176 இன்கொயரி ரிப்போர்ட் கண்டிப்பாக அந்த கேசஸில் இருக்கும் அப்படின்றது ஒரு டிஃபால்ட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ when any person dies while in custody of death அல்லது போலீஸ் கஸ்டடி அல்லது எனி ஆத்தரைஸ்ட் கஸ்டடி அந்த மாதிரி இருக்கும் பொழுது இருந்தால் இந்த 176 இன்கொயரி கண்டக்ட் பண்ணணும். யார் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோன்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் டு ஹோல்ட் இன்கொயரி, எம்பவர்ட் டு ஹோல்ட் இன்கொஸ்ட் அவர் தான் வந்து இந்த இன்கொயரி நடத்துவார். ஸோ எனி மேஜிஸ்ட்ரேட் ஸோ எம்பவர்ட் மே ஹோல்ட் இன்கொயரி இன்டு த காஸ் ஆஃப் டெத் இன் அடிஷன் டு இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ட் பை போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இது ரொம்ப முக்கியமான லைன். அந்த 174 இன்கொயரி நடத்தியிருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த 176 என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன். ஸோ இப்போ இதில் 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் மேண்டேட்ரி ஜுடிஷியல் இன்கொயரி. ஸோ எப்போல்லாம் ஒரு பர்சன் வந்து கஸ்டடியில் இருக்கும் பொழுது இறந்திருந்தாலோ அல்லது எனி உமன் எனி ரேப் ஹாஸ் பீன் கமிட்டட் ஆன் எனி உமன் while in custody of police அல்லது ஆர் எனி ஆத்தரைஸ்டு கஸ்டடியில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி நடந்திருந்தால் கண்டிப்பாக இன் அடிஷன் டு இன்வெஸ்டிகேஷன் ஹெல்டு பை த போலீஸ் ஆஃபீஸர் ஜுடிஷியல் இன்கொயரி டு பி கண்டக்டட் பை யார் மூலியமா யார் கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் விதின் ஹூஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் த அஃபென்ஸ் ஹவ் பீன் கமிட்டட். அதுதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த 174 என்கொயரி போலீஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த கேசஸில் டெத்து காஸ் ஆகிருந்தது அப்படி இந்த சூழ்நிலையில் வந்து இருந்திருந்தால் அப்படின்னு சொன்னால் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு கண்டிப்பாக மேண்டேட்ரி ஜுடிஷியல் இன்கொயரி இந்த 176(1)A அதுக்கு கீழே கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2005 அமெண்ட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் கொடுத்துருக்கிற ஒரு மனுலையும் கூட நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் இட் இஸ் மேண்டேட்ரி டு கண்டக்ட் ஜுடிஷியல் இன்கொயரி இன் த கேசஸ் ஆஃப் டெத் அல்லது டிஸ்அப்பியரன்ஸ் ஆர் அலிஜ்டு ரேப் இன் போலீஸ் ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டு பி டன். ஸோ அந்த ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் கொடுத்துருக்குற அந்த மனுலையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த 176 வந்து வயலேட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஒரு போலீஸ் இன்கொயரி இருந்தாலும் கூட ஒரு மேஜிஸ்ட்ரியல் இன்கொயரி அல்ல ஜுடிஷியல் இன்கொயரி கட்டாயம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்கும்போது மேஜிஸ்ட்ரியல் இன்கொயரி ரைட் அ ஷார்ட் நோட் மேஜிஸ்ட்ரியல் இன்கொயரி அல்லது இன்கொயரி கண்டக்ட் பை மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக இந்த 176 செக்ஷன் தான் நம்ம கோட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் வந்து நம்ம எப்படி வேணால் வரும், நமக்கு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம வந்து அதை ஈஸியாக நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துடலாம் அதுக்கு. ஸோ இப்போ இதில் லக்ஷ்மி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்ன ஒரு கேஸில் இது பெரிய கேஸ் ஆக்சுவலாக, பட் நான் அந்த ஆப்ரேட்டிவ் போர்ட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 176 சப்கிளாஸ் ஏ எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்லி when a person dies while in custody of police இந்த செட் அந்த கேசஸில் மட்டும்தான் இந்த 176 அதாவது மேண்டேட்ரி ஜுடிஷியல் இன்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும். ஆனால் இந்த லக்ஷ்மி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த செட் கேஸில் வந்து பர்சன் நெவர் கேம் இன் போலீஸ் கஸ்டடி, அவங்க இறந்தது வந்து வேறு ஒரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் கோர்ட் என்ன சொல்லிடுனா இவங்க கஸ்டடிக்கே வரல, போலீஸ் கஸ்டடியில் இறக்காததுனால இந்த செக்ஷன் இவங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிற இந்த ஃபைண்டிங் தான் லக்ஷ்மி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த 176 மேஜிஸ்ட்ரியல் இன்கொயரியோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சப்செக்ஷன் 2ல் வந்து சொல்லியிருப்பாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபுல்லாக எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இஃப் இட் கன்சிடர்ஸ் டு மேக் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த டெட் பாடி அப்படின்னு சொன்னால் அதாவது whenever such magistrate considers it expedient to make an examination of the dead body அப்படின்னு நினச்சாலும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா the magistrate shall wherever practicable inform the அந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது அந்த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த டிசீஸ்டு பர்சன் அவங்களுக்கும் தகவல் கொடுத்து அவங்களையும் இருக்க சொல்லலாம். அது மட்டும் and shall allow them to remain present at the inquiry அந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பை த நியரஸ்ட் சிவில் சர்ஜன் அந்த உறவினர்களையும் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட்ஸ், சில்ட்ரன், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ். ஸோ மெயினாக நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் 176க்கு கீழே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செக்ஷனில் இருக்கப்படுற ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ஆப்ஜெக்டிவில் கேட்கலாம். ஸோ ஏன்னா சில இடங்களில் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் கவர் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ், இட் கவர்ஸ் பேரண்ட்ஸ், சில்ட்ரன்,
பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பவுஸ். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து இந்த செக்ஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த எபிசோடில் வந்து செக்ஷன் 174லேருந்து 176 which is contained in chapter 12 CRPC அதனுடைய சம் இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம், அப்புறம் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வந்து இந்த 176 இன்க்வெஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் 174 இன்கொயரி ரிப்போர்ட் பை போலீஸ் இதனுடைய எவிடென்ஷியரி வேல்யூ இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் ரீகேப்பாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் கண்டென்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இதுக்கு மேலே கொடுத்தா இது ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். பட் வந்து கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இப்போ ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி உங்ககிட்ட வேறு நோட்ஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். இதை விடவே நோட்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பட் ஃப்ரெஷர்ஸ் உங்ககிட்ட நோட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கேட்குற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியமான பாயிண்ட்ஸோட இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி படிக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching and thank you so much.